வணக்கம் அண்ட் வெல்கம் டு அபீஸ் டெலிகசி. இன்றைக்கி அபீஸ் டெலிகசியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மட்டன் ரெசிபி செய்ய போகிறோம். ஒரு நல்ல சைட் டிஷ், டிஃப்ரெண்ட்டாக ஒரு மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மவுத் வாட்டரிங் மட்டன் சுக்கா. ஸோ ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ண 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். இது வந்து நான் வதக்க போகிறதில்ல, எதுவும் இல்லை, அப்படியே குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க மட்டன் பீசஸ் எல்லாம். அண்ட் தென் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், நீங்கள் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். அண்ட் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழம், ஒரு ஆனியன் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, இதில் வீட்டில் செஞ்ச கரம் மசாலா ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் இந்த மசாலாவோட ரெசிபியை வந்து சிக்கன் காந்தாரியில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இந்த மசாலா ஆட் பண்ணால் வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ 2 ஸ்பூன், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு, நல்லா 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. தென் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டைம். ஸோ இங்கே வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆன மட்டன் தான் வரும். ஸோ அதனால் நான் வந்து இதில் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். ஊரில் நீங்கள் ஃப்ரெஷ் மட்டன் இருக்கும்போது நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இது நல்லா வேகும். இப்போ இதில் வந்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி 4 விசில் வரலும் வேக வச்சா இது நல்லா வெந்துடும். இல்லை உங்கள் ஊரில் கிடைக்கிற மட்டன் வந்து ஒரு 6 விசில் விட்டால் தான் நல்லா வேகணும். அது எந்த அளவுக்கு வேகணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1/2 டம்ளர் தான் ஆட் பண்ணுறேன். இது தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இது வந்து 4 விசில் வர அளவுக்கு வேகட்டும். குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா மட்டன் வெந்துருச்சு. இப்போ ஒரு கடாயில் நல்லா கடாயை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியிற டைமில் இதில் வந்து கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு ஆட் பண்ணிவிட்டு மிளகு நல்லா பொரிஞ்சு மேலே வரும். இப்போ வந்து இதில் 2 பச்சை மிளகாய் வந்து நல்லா கீறிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கருவேப்பிலை, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், யார் வேணா. பாருங்கள், கருவேப்பிலை நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வச்சுருக்கிற மட்டனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் 1/2 டம்ளர் தண்ணி விட்டதுக்கு இந்த மட்டனில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துற அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா சுண்ட வைக்கணும். இந்த சூப் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது 5 மினிட்ஸ்லேயே பாருங்கள் நல்லா வத்திருச்சு தண்ணியெல்லாம். ஸோ இந்த தண்ணியெல்லாம் டேஸ்ட் நல்லா மட்டன் உறிஞ்சிட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும் மட்டனு. ஸோ மசாலா எல்லாம் தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். காரமும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு காரம் வேணும்னா கடைசியில் கொஞ்சம் பெப்பர் பொடி ஆட் பண்ணால் போதும். நான் ஆட் பண்ண அந்த மசாலா ஆட் பண்ணால் வேறு எதுவுமே தேவை இருக்காது. பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சிது. இப்போ கிரேவி கொஞ்சம் கிரேவியாக வேணுங்கிறவங்க இந்த ஸ்டேஜ்லேயே கூட ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் ட்ரையாக வேணும், சைட் டிஷ்க்கு தேவைப்படும் அந்த மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் இது விடணும். இப்போ வந்து நமக்கு தேங்காய் கொஞ்சம் எடுத்து துருவி வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூனு தேவைப்படும். நான் வந்து இதில் தேங்காய் கொஞ்சம் துருவல் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மட்டன் சுக்காவில் ஸ்பெஷல் அதுதான். உங்களுக்கு தேங்காய் டேஸ்ட் பிடிக்காது வேண்டாம்னா நீங்கள் ஆட் பண்ணிக்க தேவையில்லை. பட் தேங்காய் ஆட் பண்ணதுனால ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்க இதை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. பாருங்கள், ரொம்ப நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போது தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து காரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பெப்பர் பொடி வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி மட்டன் சுக்கா செஞ்சுட்டு வெறும் ரசம் ரைஸ் வச்சு சாப்பிட்டாவே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு எப்பவும் சின்ன சின்ன துண்டாக மட்டன் கட் பண்ணி வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு 10-15 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு இதெல்லாம் ரெடி ஆகுறதுக்கு. சூப்பராக மட்டன் சுக்கா வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. கனமான பாத்திரம் வச்சு செய்யும் போது உங்களுக்கு அடி பிடிக்காது, நல்லா வரும். இந்த மிளகு வந்து இதில் போட்டிருக்கிறது நல்லா பொரிஞ்சிருக்கிறதுனால நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். நான் வேறு எந்த மசாலா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணல, ரொம்ப ஹெவியாகிடும், அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் பசங்களுக்கு பிடிக்காது. பட் இந்த மட்டன் சுக்காவுக்கு இந்த மிளகு கடுகு போட்டு அழித்து கருவேப்பிலை போட்டிங்கனாவே ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு அதை தூவிக்கலாம். சாப்பிடும் போது உங்களுக்கு லெமன் புழிஞ்சும் சாப்பிட்லாம். இப்போ ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நல்லா மட்டன் சாஃப்டாக வந்துட்டு சூப்பராக இருந்தது. இது வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் தென் வீட்டில் இந்த டிஷ்ஷை எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அண்ட் தென் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அபிஸ் டெலிகசி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.